உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஏசாயா 48:18, உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். நம்ம குடிக்கணும்னா, தண்ணி குடிக்கணும்னா ஒரு பாட்டில் தண்ணி போடும்ல நமக்கு. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, நிம்மதியை பாட்டில்ல தரமாட்டேன், ஒரு ஆறு அளவுக்கு, ஒரு நதி அளவுக்கு நிம்மதியை கொடுத்துடுவேன் அப்படின்றாங்க. உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நிம்மதி என்ற ஆறு ஓடி வரும் அப்படின்னு தேவன் சொல்றாங்க. அவ்வளவு நிம்மதி தேவைப்படுது இல்ல உங்க வாழ்க்கைக்கு, அப்படிதானேங்க? நிம்மதியே இல்லைல்ல, அதனால்தான் தேவன் நிம்மதிய ஒரு ஆறு அளவுக்கு கொடுக்கிறார், ஒரு நதி அளவுக்கு கொடுக்கிறாருங்க. உங்களுடைய நியாயங்கள் ஒரு அலை மாதிரி எழுந்து நிற்கும். நீங்க கடல் அலைகளை பார்த்திருக்கிறீங்களா? தொடர்ந்து அலை வந்துட்டே இருக்கும். அதே மாதிரிதான் உங்கள் நியாயங்கள் அப்படியே மேலெழுந்து வந்துட்டே இருக்கும். உங்கள் நியாயங்கள் ஜெயிக்கும். உங்க நியாயங்களை ஜெயிக்க வைப்பாரு. உங்க பக்கம் உள்ள நியாயங்கள் எல்லாமே வெற்றி பெறும். யாரும் உங்கள் நியாயங்களை அப்படியே புதைக்க முடியாது. என்னங்க, என் பக்கம் இருக்கிற நியாயம் என்னைக்குதான் நான் சொல்லுவேன், என் மனசுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சிருக்கேன். என்னைக்கு அதை சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும், அப்படியே புதைந்து போகாது. உங்க மனசுக்குள்ள போட்டு நீங்க புதைத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய நியாயங்கள் வெட்ட வெளிச்சமாய் வரும். எப்படி ஒரு கடல் அலை மேலே ஏறி எழுந்து வருதோ அதே மாதிரிதான் உங்களுடைய நியாயங்கள் அப்படியே ஏறி வந்து நிற்கும். சரிங்களாங்க? ஒரு பாட்டில் தண்ணி கொடுக்க போறது இல்லை தேவனு. ஒரு பாட்டில் அளவுன்னு அவரு அளந்து நிம்மதியை கொடுக்க போறது இல்லை. அப்படியே ஒரு ஆறு அளவுக்கு உங்களுக்கு சமாதானத்தை ஊத்தி விடுறாரு. என் பிள்ளைங்க நல்லா வாழணும், கொஞ்சோண்டு நிம்மதி வேண்டாம், மத்திய நிம்மதியை ஊத்திடுறேன் அப்படின்னு அவர் கொடுக்குறாருங்க. சரிங்களா? நியாயமா உங்களுக்கு என்னெல்லாம் வரணுமோ, நியாயமா என்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கணும். நியாயமா காலையில என்ன நடக்கணும், மதியானம் என்ன நடக்கணும், நைட்டு என்ன நடக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும். தடை இருக்காது. சரிங்களாங்க? தடையே இருக்காது. சரி, இந்த ஆறு அளவுக்கு, நதி அளவுக்கு நிம்மதி வேணும். நம்மளுடைய நியாயங்கள் நிற்கணும், வெற்றி பெறணும். அப்படின்னா இந்த வசனத்தினுடைய முற்பகுதி என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய கற்பனையை கவனித்து நடக்கணும், என் பேச்சை கேட்டு நடக்கணும், ஏசுவுக்கு உண்மையா இருக்கும். உங்க பாஸுக்கு உண்மையா இருக்கிறீங்க, உங்க குடும்பத்துக்கு உண்மையா இருக்கிறீங்க, உங்க கணவருக்கு உண்மையா இருக்கிறீங்க, உங்க மனைவிக்கு உண்மையா இருக்கிறீங்க, உங்க பிள்ளைங்களுக்கு உண்மையா இருக்கிறீங்க. ஆனால் இயேசுவுக்கு உண்மையா இருந்திருக்கிறீங்களா? பாவத்துக்கு நீங்க விட்டு, பாவத்தை பார்த்தாலே விட்டு விலகி ஓடி போயிருக்கும். அவருக்கு உண்மையா இருங்க, அவ்வளவுதான். சரிங்களா? பாவம் இல்லாத மனிதன் யாராவது இந்த உலகத்துல இருக்காங்களா? காமிங்க. யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. அப்பனா என்ன பண்ணணும்? பாவத்துக்காக சாரி கேட்கணும், எப்பவும் தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு வைக்கணும், பரிசுத்தப்படுத்திக்கணும். அப்படிலாம் நீங்க பரிசுத்தப்படுத்தி வாழ்ந்தீங்கன்னா, அவர் என்ன சொன்னாரோ அதன் படிலாம் செய்தீங்கன்னா, ஏன்னா உங்க வீட்டுல நிம்மதி இருக்கும். உங்களுடைய நியாயங்கள் அது அப்படியே மேலே எழுந்து வந்து வெற்றியாய் உங்களுக்கு முடியும். எல்லாமே உங்க பக்கம் நியாயங்கள் வெற்றி பெறும். யோகு பாருங்களா, அவங்க பொண்டாட்டி பேச்சு கேட்கவே இல்லை. எந்த காலத்துலயும் அவங்க பொண்டாட்டி பேச்சு கேட்டதே கிடையாது. நண்பர்கள் பேச்சு கூட கேட்டதில்லை. நிறைய பேர் பாருங்க, யார் என்ன பேசினாலும் உடனே கேட்டுறது, இயேசுவை மறுதளிச்சிடுவாங்க. ஆனா இவன் அப்படிலாம் கிடையாது. காலையிலே எழுந்து டீ காஃபி தானே குடிப்போம். ஆனா யோகு பாருங்க, காலையிலேயே எழுந்து பரிசுத்தப்படுத்துறான். அப்ப எந்த அளவு உச்சக்கட்டத்துல அவனுக்கு தேவன் மேல அன்பு இருக்கும் அதை நம்ம பார்க்கணும். எந்த உச்சக்கட்டத்து அளவுக்கு அவனுக்கு தேவன் மேல அன்பு இருந்துச்சு, அந்த அளவு அன்பை காட்டுங்க. அதனாலதான் அவன் காலையிலேயே எழுந்து அவங்க பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு பரிசுத்தப்படுத்துறான். உண்மையா இருங்க. யார் யாருக்கோ உண்மையா இருக்கிறீங்க, அவங்களுக்கு என்ன அவங்க என்ன உங்களுக்கு அவார்டு கொடுத்துருவாங்களா? உங்க பிள்ளைங்க என்ன உங்களுக்கு அவார்டு கொடுத்துருவாங்களா? உங்க பாஸ் என்ன உங்களை தூக்கி வச்சு கடைசி வரைக்கும் காப்பாத்திடுவாரா? நீங்க யார் யாருக்கோ உண்மையா இருக்கீங்க, தேவனுக்கு உண்மையா இருக்கீங்க. உங்க வாழ்க்கை ஃபுல்லா நல்லா வச்சுப்பாரு. உங்க வாழ்க்கை ஃபுல்லா ஏழுவார், சுமப்பார், ஓகேங்களா? தப்பு வைப்பார். அப்படிப்பட்ட தேவனுக்கு உண்மையா இருக்குங்க, நிம்மதி கிடைக்கும். நல்லா உங்கள் நியாயங்கள், உங்க பக்கம் நியாயங்கள் ஜெயித்து கொண்டே வரும்.
சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, எத்தனை நாள் தான் உங்கள் பிள்ளைங்க நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க? அவங்க பக்கம் நியாயங்கள் எப்பொழுதும் ஏன் தோற்க வேண்டுமாப்பா? சாமி, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க பா. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதன்படி செய்வாங்க. அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு நிம்மதி அனுப்புங்க. 6 அளவுக்கு நிம்மதி அனுப்புங்க ப்ளீஸ்ப்பா. அவங்க பக்கம் நியாயங்கள் புதஞ்சிடக்கூடாது. மேலே எழுந்து வந்து ஜெயிக்கணும். உதவி செய்யணும். எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. நான் ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எறிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தம் கொண்டு எங்களை கழுவி தயவுசெய்து எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம் அப்பா. 7 வருட அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.